السلام عليكم ورحمة الله وبركاته. السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ஷேக் சொன்ன மாதிரி ஒரு திருமண வாழ்வு வெற்றியா தோல்வியா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரே அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன விஷயங்கள் என்ன கேட்டீங்கல்ல? பதில் சொல்லுங்க. என்ன விஷயத்த ஷேக் அவங்க குர்ஆனுடைய வசனத்தில் சொன்னாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததுடைய நோக்கம் என்ன? தமிழில் தானே பேசினாங்க, கேட்டீங்கல்ல எல்லாரும்? நோக்கம் என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த அமைதி, மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும். இப்போ எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மன நிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது. அது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும். அல்லாஹ் ஏற்படுத்தின, அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உறவில் உள்ள அந்த அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் விரும்புகின்ற திருமண வாழ்வு. இந்த பொறுப்பு ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆணுக்கும், அமைதியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கும் இருக்கு. இந்த ரெண்டு பொறுப்பை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் விசாரணை செய்வான். குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்தி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவரவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் கணவனிடத்திலே விசாரணை செய்வான். கணவனுடைய விஷயங்களை நிர்வகிப்பதுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் மனைவியிடத்திலே விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பும் அன்பை கொடுக்கிறதும் அன்பை பெறுகிறதும், இந்த ரெண்டும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் அது கணவன் மனைவியுடைய பொறுப்பாக அமையும். ரெண்டு பேரில் நான் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனா மட்டும் இருந்து அன்பை கொடுக்கக்கூடியவனா இல்லைன்னா என் பொறுப்பும் மறுமையில் விசாரிக்கப்படும். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட உறவு. அது அந்த உறவில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ இருவரிடத்திலும் அல்லாஹ் அதை குறித்து, இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் இந்த உறவில் நிம்மதியும் மன நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வார். சரியா ஷேக்? ஹைர், இந்த அதாவது மன நிம்மதி, மன அமைதி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அந்த அடிப்படை இலக்கு, இது பல இலக்குகள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையினுடைய திருமண வாழ்வினுடைய பல இலக்குகளில் அடிப்படையானது லிதஸ்குனு இலைஹா. இப்போ எந்த அமைதியை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருமண வாழ்க்கையினூடாக எதிர்பார்த்தார்களோ, அது எப்போ சாத்தியமாகும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? துன்கஹுல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண் உலக வளமையில், உலகத்தினுடைய மரபு, உலகத்தினுடைய வழக்காரின் அடிப்படையில் ஒரு பெண் 4 விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ் தான். 4 விஷயங்களுக்காக. ஒன்று வலிமாலிஹா, அவருடைய பொருளாதாரத்துக்காக. வலி ஹசபிஹா, அவருடைய குலம் கோத்திரம் குடும்ப பின்னணிக்காக. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். அப்படி இல்லை என்றால் தெரிபத் யதாக்க, உன்னுடைய கையை மண் திங்கட்டும். அப்படின்னா என்ன? நீ நாசமாகி விடுவாய். உன்னுடைய திருமண வாழ்க்கை அது உன்னுடைய எண்ணம் போல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. திருமண வாழ்வு
அது இலக்கற்றதாக மகிழ்ச்சியற்றதாக ஆகிவிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 3 அடிப்படைகள் 3 தன்மைகளை சொல்லி 4வது ஒன்று சொன்னாங்க, லிதீனிஹா. அந்த தீனை சொல்லி போட்டு சொன்னாங்க, அதற்காக திருமணம் முடித்தால் திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது அல்லாமல் இந்த தீன் இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காக திருமணத்தை முடித்தாலும் அது நஷ்டத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது, அதோடு சேர்த்து ஏனைய பகுதிகள் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முதன்மைப்படுத்தப்படுவது எது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும். ஹைர், இந்த திருமண வாழ்க்கையில் அன்பும் அமைதியும் நேசமும் பாசமும் வர வேண்டும் என்பது அடிப்படை இலக்கு. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சாத்தியமாகிறன்னு சொன்னால் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்கணும். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின் சொல்லுங்க ஷேக் சல்லத் 5 நேரம் தொழக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ அழகான சொன்னாங்க, சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி. இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அதோட டச் பண்ணிட்டே போங்க. 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார். எந்த விஷயத்துக்காக வரலாம் சொல்லுங்க, நீங்களும் பேசுங்க. அவர் உங்களோட கேட்கிறாரு, நீங்களும் பேசுறதுக்காக வரலாம். முக்கியமான விஷயம் இது, அதனால திருப்பி கேட்கிறேன். பொருளாதாரம். ஒரு பெண் பொருளுக்காக, செல்வத்திற்காக ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். 2வது குடும்பம், குலம், கோத்திரத்துக்காக அந்த நல்ல குடும்பம் உள்ள பெண்ணா இருந்தா திருமணம் செய்ய ஆசைப்படுவான். அடுத்து அழகுக்காக, எல்லாருடைய குறிக்கோளும் அங்கதான் இருக்கும். அழகுக்காக ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க. அடுத்ததா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தீனுக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஆசைப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், தீனை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். தீன் என்றால் என்ன, அங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் தீனுன்னு சொன்னா, வீட்டில் போய் பொண்ணு பார்க்க தேட சொன்னால் அது நம்ம பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு எந்த மதரசால ஓதிருக்கான்னு பார்ப்போம். நம்ம மதரசாக்கெல்லாம் போயிருக்க மாட்டோமாண்ணா. அந்த பொண்ணு கரெக்டாக 5 வக்து தொழுகிறாளான்னு பார்ப்போம். 5 வக்து நம்ம தொழுகிறோமாலாம் நம்ம பார்க்கறது இல்லை. அல்லது அந்த பெண் குர்ஆனை ஒழுங்காக ஓதுவாளா அல்லது குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிருக்காளான்னு பார்ப்போம். குறிப்பாக அதை விட மேலே இப்போ எல்லாரும் பார்க்குறது எந்த மதரசால ஓடி இருக்கா, காலேஜுக்கு போகாமல் ஏதாவது மதரசால ஓதி இருக்காங்களான்னு பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீனுங்கிறது கல்வி அல்ல, மார்க்க கல்வி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கமாக அங்கே சொல்லலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீன் குணம். அல்லாஹுடைய மார்க்கத்துடைய குணத்தை, அல்லாஹுடைய தீனை ஏந்தி இருக்கக்கூடிய பெண். இல்மும் வாழ்வும் எல்லாருக்கும் முன்னா இருக்காது, இல்லை மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இல்மின் அடிப்படையில் குணங்களை அமைத்து கொண்டவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இல்மிற்கும் குணம் இல்லாமல் கூட இருக்கலாம். அவருக்கு, அந்த பெண்ணுக்கு இயற்கையாக கோபம் அடையக்கூடிய குணம் இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு அதிகமாக முகம் சுளிக்கக்கூடிய குணம் இருக்கலாம். பல குணங்கள் பெண்கள்கிட்டையும் இருக்கும், ஆண்கள்கிட்டையும் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன் அப்படின்னு சொன்னதுடைய அடையாளம் குணம். குணமுள்ள கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்து, கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து, வதாஅத் ஜௌஜஹா, கணவனுக்கு எந்த நிலையிலும் கட்டுப்படக்கூடிய பெண்ணாக எந்த ஒரு பெண் இருக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் நுழைவாள். சொர்க்கம் நுழைவாள்னு வருதா இல்லை, சொர்க்கத்துடைய எந்த வாசலின், சொர்க்கத்துடைய எந்த வாசலின் வழியாக அந்த பெண் நுழைய ஆசைப்படுகிறாளோ அந்த வாசலின் வழியாக நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான். எந்த ஒரு பெண் சொல்லுங்க, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து, கணவனுக்காக தன்னுடைய கற்பை பாதுகாத்து, கணவனுக்கு முழுவதும் கட்டுப்படுகிறாளோ அந்த ஒரு பெண்ணை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பெண்ணாக சொன்னாங்க. இப்போ இந்த குணமுள்ள பெண்ணை யார் ஒருவன் தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பானோ அவனுடைய வாழ்வு நிம்மதியோடு முடியும். அழகு
அன்னைக்கு இருக்கும், அந்த வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே அழகு இருக்காது. குடும்ப கௌரவம் இன்னைக்கு வேணாலும் கீழே போகும், மேலே வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன? செல்வம், நேற்று பணக்காரன் இன்னைக்கு ஏழை. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம்ல. எதுவுமே நிரந்தரமாக இருக்காது அந்த பெண்ணிடத்தில். ஒரு விருப்பத்தோடு இந்த 3ல் எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு நாள் மாறிடும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அழகுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ஆணுடைய இயற்கையான குணம் அதுதான். இந்த 3ல் எதுவுமே அவனுக்கு அந்த நேரத்தில் திருப்தி அளிக்கலாம், ஆனால் திருமணம் முடிச்சு சில ஆண்டுகளில் அவனுக்கு திருப்தி அளிக்காமல் போயிடலாம். அதான இயற்கையான மனிதனுடைய குணம். உலக அலங்காரம் அப்படிதான் அவனுக்கு காட்சி அளிக்கும். ஆனால் நிரந்தரமா நிலையா இருக்கக்கூடியது அந்த பெண்ணிடத்துல, அந்த பெண் உள்ளத்துல சுமக்கக்கூடிய இந்த தீன், இந்த தொழுகை, இந்த நோன்பு, அல்லாஹ்வுக்காக கணவனுக்காக அல்லாஹ்வுடைய பார்வையில் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம். கணவனுக்கு எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் அல்லாதவருக்கு சஜிதா செய்வதற்காக நான் பணித்திருந்தால் பெண்ணை கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரித்தானது சஜிதா. அதனால தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு பணியக்கூடிய பெண், கணவன் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டிருந்தால், அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உட்பட்டிருந்தால், கணவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் அடிபணியக்கூடிய பெண்ணாக அந்த ஒரு பெண் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுங்கள். தேர்ந்தெடுத்தால் அல்லாஹ் அந்த நிம்மதியை குடும்பத்தில் ஏற்படுத்துவான். இதில் அதாவது மார்க்கம் உள்ள பெண் என்று சொல்லின பொழுது நீங்கள் சொன்னதோட ஒரு கணவன் மனைவிட்ட இருந்து எதிர்பார்க்குற மாதிரி கணவனும் நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ள ஒருவராக இருக்க வேண்டும். இப்போ எல்லாருமே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு போல மனைவி இருக்க வேண்டிய எதிர்பார்த்து அவங்க அலி ரலியல்லாஹு மாதிரி இருக்கணும், அப்படி தானே? இவர் அபுஜஹல் மாதிரி இருந்துக்கிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு மாதிரி எதிர்பார்க்க இயலாது. அப்போ ஒரு ஆணும் முன்மாதிரியாக இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கடா, இப்போ கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். இதைத்தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறோம், எல்லா விஷயத்துலையும் மனைவி கட்டுப்படணும். ஆனால் இபாதத்துடைய விஷயத்தில் மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும், மனைவிக்கு கணவன் கட்டுப்படணும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். அதில் புரிந்துணர்வு தான் நாங்கள் வேலை செய்யணும். வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை மார்க்கத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு அங்கு புரிந்துணர்வு தேவை. அதே மாதிரி வரட்டு கௌரவத்தை வெளியில போட்டு மன்னிப்பு மறக்கிற தன்மை வேண்டும், மன்னிக்கிறது மறக்கிற தன்மை வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எழும்பி கியாமுல் லைல் தொழக்கூடிய கணவன் மனைவி, கணவன் எழும்புறாரு, மனைவி தூங்குனா மனைவியை தட்டி எழுப்பணும். அவள் எழும்பாட்டி தண்ணி சொட்டு என்ன செய்யணும், தொளிச்சு அவளை எழுப்பி 2 பேர் எழுப்பி தொழுது அந்த 2 பேருக்கும் ரஹ்மத் செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி மனைவி எழும்புகிறாள், கணவன் உறங்கிட்டு இருந்தால் கணவனை தட்டி எழுப்பணும். கணவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது, நான் தொழுதுட்டு என்ன பாட்டில் இருக்கணும் இல்லை. அவன் மனைவி என்ன செய்யணும், எழுப்பணும். அப்படி எழும்பாட்டி என்ன செய்யணும், தண்ணியை தொளிக்கணும். நம்ம புரிந்துணர்வுள்ள கணவனாக இருந்தால், மார்க்கப்பட்டுள்ள கணவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லைன்றால் தண்ணி ஊற்றினா என்ன நடக்கும், மனைவி தண்ணி ஊற்றினா தண்ணி தொளிச்சா நம்ம தண்ணி தொளிப்போம், நம்ம திட்டுவோம், ஏசுவோம். எல்லாத்தையும் பெண்கள் வாங்கி கொள்ளணும். ஆனால் பெண்களுக்கு ரசூல்லா கொடுத்த உரிமையை, மார்க்கம் கொடுத்த உரிமையை நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ஆண்கள் என்ற ஆண் ஆதிக்க சிந்தனை எடுக்கிறோம், இங்கே பிளவு விடுவோம், இங்கே பிளவு விடுறோம். அப்போ இபாதத்தில் 2 பேரும் சரியாக இருக்கிற பொழுது தான் ரசூல்லா சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாண்டு. அப்போ அந்த இடத்துல பெண் தண்ணியை தொளிக்கிறான் அர்த்தம், தண்ணியை தொளிக்கிற அதிகாரம் செலுத்துறதை தாண்டி அன்பு, அது புரிந்துணர்வின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட வேண்டும், கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த அன்பு இபாதத்துடைய தீனுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த குடும்பம் லிதஸ்குனு இலைஹா, அமைதி பெற்ற வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அன்பும் பிணைப்பும் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். ஹைர், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை இபாதத்துடைய விஷயத்திலையும் சரி வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்கள் உங்களோட வார்த்தைகளை வைத்து நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா எனக்கு தெரியும். அதாவது ஒரு மனைவியை புரிந்தார்கள், மனைவியை புரிந்து நடந்தார்கள். அதாவது நீங்கள் எப்படி கோபமாக இருக்கிறீங்களா அல்லது சந்தோஷமாக இருக்கிறீங்களான்ட்டு நான் உங்களோட வார்த்தையை வச்சு கண்டுபிடிப்பேன். எப்படி யார சொல்லலாம், லா வரப்பு முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாகண்டா நீங்கள் என்னோட சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, திருப்தியாக இருக்கிறீங்க. இல்லை ஏதாவது ஒரு கடத்தில் லா வரப்பு இப்ராஹிம்னு சொன்னால் கொஞ்சம் சம்திங் ராங்,
என்னோட கொஞ்சம் நீங்கள் கோபமாக இருக்கிறீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களோட சத்தியத்தை வச்சு அவருடைய வாழ்க்கையை புரிந்தார்கள். அப்போ எனவே புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அது அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கை அந்த புரிந்துணர்வு இபாதத்தை நோக்கி நகர்த்த வேண்டும், இபாதத்தை நோக்கி மனிதர்களை நகர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பதின் ஊடாகத்தான் ஒரு மவத்தா ரஹ்மா என்று, அந்த மவத்தா என்பது வதூத் அல்லாஹ்வோட பேர்ல உண்டு, அதுலேயும் தான் வருது. ரஹ்மா ரஹீம், அல்லாஹ் எப்படி இறக்கமுடையவனோ அதில் இருந்து வந்த அடிச்சொல்லில் இருந்து வந்தது தான் இது. அப்போ அந்த அளவு தூரம் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிணைப்பு இருக்கணும் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதில் எதுவும் சொல்றீங்களா? பேசுங்க, அடுத்து நம்ம போகலாம். அந்த புரிந்துணர்வு சம்பந்தமாக அடுத்தது இந்த மன்னிக்கிறது மறக்கிறது, இது சம்பந்தமாக உள்ள தொடர்பான பெண்கள் கணவன் மனைவிக்கு இடையில மன்னிக்கிறது மறக்கிறது சம்பந்தமான செய்திகள், அது எப்படி அன்பான ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கட்டமைக்கும், அது எவ்வளோ தேவை மன்னிப்புங்கிறது மறக்கிறதுங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே, மன்னிப்பதன் மூலமாக நம்ம நினைக்கிறோம் என்னடா அல்லாஹ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் கண்ணியத்தை தான் அதிகரிப்பான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ். நம்ம நினைக்கிறோம் என்னடா மன்னிச்சா என் அந்தஸ்து குறைஞ்சிரும், என் இமேஜ் என்ன, நான் கணவன் நான் ஆண் அப்படின்னு நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு ஆணை மன்னிப்பதனால் மட்டுமல்ல கண்ணியம் கூடுறது, உன் மனைவியை நீ மன்னித்தாலும் கண்ணியம் கூடும். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னடா நம்ம மார்க்கத்தை நிறைய எங்களோட பொது வாழ்க்கையில பேணுறோம், ஆனால் வீட்டுக்குள்ள அந்த மார்க்கம் என்பது கிடையாது, பெரும்பாலும் குறைவு. அப்போ எனவே அந்த வீட்டுக்குள்ளும் நம்ம ஒரு மன்னிக்கின்ற தன்மை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். அதே நேரம் ஒருவங்களை மன்னிக்கிற மூலமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி தான் மன்னிப்பது மூலமாக திரும்ப ஷேக் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்றேன். இந்த மேலே சொன்ன விஷயம்தான், ஒரு பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் இந்தந்த நிபந்தனைகளோட ஒரு பெண்ணை தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாறி இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணும் அதே எதிர்பார்ப்போடு தான் ஒரு ஆணை இன்னைக்கும் தேடுறா. மார்க்கப்பற்றோட, மார்க்கத்துடைய தெளிவோட, மார்க்க குணத்தோட, தொழுகையோட, நோன்போட, இந்த நிலைப்பாட்டோடு தான் ஒரு ஆண் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணும் தேடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூக மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னா ஆணிடத்துல தான் இருக்கு. ஆண் பெண்ணை எந்த அளவு மார்க்கப்பற்றோட எதிர்பார்க்கிறானோ அதே அளவு தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை மார்க்கப்பற்றோட எதிர்பார்ப்பா. அப்படிதானே? சரியா தவறாது? சரியான விஷயம் தானே அது. ஒரு பெண் எதிர்பார்க்கிறது, என் கணவன் தொழுகையாளியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெண்ணுடைய தவறா? அதே தானே ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். கணவன் ஹிஜாபுங்கிறது ஆடை, ஹிஜாபுள்ள ஒரு பெண்ணை தேடணும்னு சொல்லி ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இப்போ கணவன் தன்னல்லாத ஒரு பெண்ணை பார்க்கக்கூடாத நிலைப்பாட்டில் தான் இருக்கணும்னு தானே ஒரு பெண் எதிர்பார்ப்பா. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, திருமணம் முடிச்ச முதல் நாள்ல இருந்தால் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில சுக்குநூறா உடையும் போது இதை இந்த ரெண்டு பேரும் எப்படி கையாளுறதுங்கிற தெரியாமல் இன்னைக்கு பல தலாக்குகள் ஏற்படுது. உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு தலாக்கு ஏற்பட்டுச்சு. அந்த பெண் ரொம்ப மார்க்கப்பட்டு உள்ள பெண், மதரசாக்களேயே படித்து தெளிவான தேர்வான பெண். அந்த குடும்பம் பெண் பார்க்குது, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த தனிப்பட்ட அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே தொடர்பு கிடையாது. அந்த குடும்பம் குடும்பப்பட்டுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்குது அந்த தன்னுடைய மகனுக்காக. அந்த மணமகன் மார்க்கத்தில் அவ்வளவு ஈடுபாடு உள்ளவன் இல்லை, ஆனால் மார்க்கத்தில் அப்போதான் கொஞ்சமாக தெளிவடைஞ்சு கொண்டே வந்து கொண்டு இருக்கான். காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை, கணவன் எழுந்திருக்கல. அந்த பெண் எப்படி மார்க்கத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்க, எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண் அல்லது எந்த ஒரு முஸ்லிம் ஃபஜ்ருடைய தொழுகை தொழவில்லை, அவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக். முதல் நாள் பார்க்குறாங்க தொழலை, ரெண்டாவது நாள் பார்க்குறாங்க தொழலை, மூணாவது நாள் பார்க்குறாங்க தொழலை, உடனடியாக தலாக்குக்காக வந்துட்டாங்க. ஏன்? நான் ஒரு முனாஃபிக்கோட வாழ முடியாதுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல தான் பக்குவமும் நிதானமும் தேவைப்படும். நமக்கு கிடைச்ச நேர்வழி, அதே நேர்வழி புதிதாக வந்த கணவனுக்கும் கிடைச்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறது
பிழை. அதே மாதிரி தான் ஒரு கணவன் ஒரு பெண்ணிடத்தில், ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில், ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண் நம்ம மார்க்கமாக பின்பற்றக்கூடிய சில விஷயங்களில் புரிந்து கொள்றதுக்கும் ஏற்றுக்கொள்றதுக்கும் காலமாகும். இந்த புரிந்துணர்வு மார்க்க அடிப்படையில் திருமணத்திற்கு முன்னாடியும் சரி, திருமணம் ஆனதற்கும் பிறகும் சரி வழிகாட்டப்படணும். அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது மார்க்க அறிஞர்கள் மூலமாகவோ வழிகாட்டப்பட்டு மார்க்க தெளிவோடு இந்த திருமணம் நடந்திருந்தால், இந்த உறவு உள்ளே வந்திருந்தால் பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. அப்படி ஏற்படும் போது ஹிக்மத்தை, இரக்கத்தை, ரஹ்மத்தை கையாண்டு அந்த இருவரும் தன்னுடைய உறவை எப்படி மேம்படுத்தணுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அது சரியாக நடக்கும். பேச்சுவார்த்தைகளே இல்லாமல் ஃபத்துவாக்கள்லையும் தீர்ப்புகள்லையும் அந்த குடும்ப உறவு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? உடைஞ்சிரும். குறிப்பாக பெண்கள் மார்க்க கல்வி இன்னைக்கு அதிகமாக கற்றுக்கொள்கிறாங்க. பெண்களுடைய இயற்கை குணம் உடனடியாக ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுருவாங்க. குறைவா இல்லை, அல்லாஹ்வுடைய இயற்கையான படைப்பே அவங்களுடைய விஷயத்தில் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, அவங்களுடைய படைப்பே ஒரு அதாவது கோணல் ஒரு விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, ஒரு முஃமினான ஆணும் ஒரு முஃமினான பெண்ணும் வெறுத்து கொள்ள வேண்டாம். ஒன்று அந்த பெண்ணிடத்தில் விருப்பமாக இல்லை என்றால் இன்னொன்றை கொண்டு அந்த ஆண் பொருந்தி கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படைகளோடு புரிந்துணர்வோடு அந்த உறவு அமைக்கப்படணும். குறிப்பாக என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு பெண் மார்க்க கல்வியை கையாளும் போது, மார்க்க கல்வியை எடுத்து செயல்படும் போது, அதுவும் குடும்ப வாழ்வில் மார்க்க கல்வியை செயல்படுத்தும் போது பெரிய ஹிக்மத்தை கையாளணும், ஒரு பெரிய இரக்க குணத்தை கையாளணும். அதை சட்டமாக மார்க்க தீர்ப்பாக உடைக்காம கண்ணியமான முறையில் தன்னுடைய கணவனோ அல்லது குடும்பத்தார்களோ, அது கணவனுடைய தாயோ கணவனுடைய தந்தையோ கணவனுடைய உறவுகளோ மார்க்கத்திலிருந்து விலகி இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த உறவுகளை புறக்கணிக்காம விளக்காம அவங்களை எப்படி மார்க்கத்துடைய அருளோட மார்க்கத்துடைய இரக்கத்தோடு அவங்களை இணைத்து மார்க்கத்தை அவங்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அவங்க ஹிஜாப் பண்ணி இல்லை, நான் பேச மாட்டேன் உங்கள் தாயோட, உங்கள் குடும்பத்தில் யாருமே ஹிஜாப் பண்ணிய மாட்டேங்கிறாங்க, அவங்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், இப்படி பல பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குல்ல குடும்ப வாழ்வுகளில். அந்த அடிப்படையில் சொல்லும்போது மார்க்க கல்வியை ஆணும் மார்க்க கல்வியை ஒரு பெண்ணும் சரியான முறையில் புரிந்துணர்வோடு செயல்படுத்துவதற்கு தயாராகணும் குடும்ப உறவுகளில். அங்கிருந்தால் பிரச்சனைகள் துவங்கும். அந்த இடத்துல ஹிக்மத் கையாளப்பட்டால் அந்த உறவு சரியாகும். இப்போ நாங்கள் அந்த சொன்ன விஷயத்தில், அதாவது திருமண வாழ்க்கையினுடைய அடிப்படை இலக்கு குறித்து நம்ம பேசி, அதில் ஒரு அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த மவத்தா ரஹ்மா என்பது திருமண வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிற பட்சத்தில் அந்த பெண்ணிடத்தில் மார்க்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மார்க்கப்பற்றை நாம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கு நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு வழிமுறை தான் இந்த புரிந்துணர்வு. அந்த புரிந்துணர்வின் பொழுது கூட சில விடயங்களை நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாக மறக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்முடைய திருமண வாழ்க்கையை ஒரு சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமானதாக அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடியதாக நம்மளால் ஆக்கிக்கொள்ள முடியும் என்ற இந்த கருத்தோடு இந்த பகுதியினுடைய, அதாவது நம்ம பேசின இந்த தலைப்பினுடைய 2வது பகுதி குடும்ப உறவுகள். குடும்ப உறவுகள் என்பதை நம்ம சுருக்கமாக பார்க்கிறதாக இருந்தால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் அவன்கிட்ட என்ன பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த 2 எதிர்பார்ப்பையும் அல்லாஹு தஆலா பூரணமாக்கி கொடுப்பதற்குரிய ஒரு உத்தரவாதத்தை இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் அன் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. யார் ஒரு மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி, யாருக்கு ரிஸ்கில் பரக்கத் வேணுமோ, யார் ரிஸ்க்குன்னு சொன்னால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற எல்லாமே ரிஸ்க்கு தான். இந்த ரிஸ்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்திக்கு, இந்த ஹதீஸில் இந்த ரிஸ்க்குன்னு சொன்னாங்க தானே, ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை அவனுக்கு கிடைக்கிற அனைத்துமே ரிஸ்க்கு தான். அதனால தான் இமாம் இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லா, இப்னு அரபி அல்ல, அவர் வேற, இப்னுல் அரபி அல் மாலிகி அஹ்லு சுன்னாவுடைய மிகப்பெரிய அறிஞர். அவர் ஆரிதத்துல் அஹ்வதின்னு திருமதிக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார், மிக பெரிய ஒரு முஹத்திஸ். அவர் சொல்லுவார், அவருடைய
அஹ்காமுல் குர்ஆன் புத்தகத்தில் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் சாலிகான மனைவியை நான் தேடுகிறேன், ஆனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறான். ஆனால் சாலிகான மனைவி என்பது நீ தேடி பெற்றுக்கொள்கிற ஒன்றல்ல, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு ரிஸ்க் என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க். சாலிகான மனைவி என்பது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் மனித வாழ்க்கையில். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரிஸ்க் என்பது மனைவியாக இருக்கலாம், அதே மாதிரி பிள்ளைகளாக இருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு எதுவெல்லாம் தேவையோ வாழ்வாதாரம் ரிஸ்க். இதில் பரக்கத் வேண்டும் என்றால், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்றால், இப்போ 60 65 ஆகிறதல்ல, 60 வயதிலையும் அது 60 வயதில் இவர் 70 வயது 80 வயது வாழ்ந்தால் எதை செய்வாரோ அதை செஞ்சுட்டு போகிற ஒரு விசாலத்தை பரக்கத்தல்ல உண்டு பண்ணுவான். அது எப்போ சாத்தியம் என்று சொன்னால், அவர் ஃபல் யஸில் ரஹிமஹு, அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும்னு சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை அந்த இடத்துல கொண்டு வச்சாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும் என்றால், அவனுடைய ரிஸ்கில் பரக்கத்து வேண்டும் என்றால், அவனுடைய ஆயுள் நீடிக்கணும் என்றால், அவன் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குடும்ப உறவுகளில் நிறைய பேர் வெளியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் அடிப்படையாக சேர்ந்து வாழ வேண்டியவர்கள் பெற்றோர்கள், முதன்மையானது. பெற்றோரை கண்டுக்க மாட்டாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம், அவர் பெரிய தனவந்தராக இருப்பார், நிறைய பேருக்கு சதக்கா செய்வார், ஊர் முழுக்க கொடுப்பாரு. ஆனால் பெற்றோர் உறவினர்கள் வறுமையில் இருக்கிறேன்னு நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தாலா பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன்ல வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தாலா சொல்றான், வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதீர்கள், இணையாக ஆக்கி விடாதீர்கள். சொல்லிப்பட்டு அல்லாஹ் தௌஹீதோட சேர்த்து சொல்ற அடிப்படையான கடமை வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் உபகாரம் செய்யுங்க, பெற்றோருக்கு நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் உபகாரம் செய்யுங்க என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அதில் பெற்றோர்களையும் குறிப்பாக தாய், அதுக்கப்புறம் தந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் சம்பந்தமாக நீங்கள் நான் சொல்கிறதுலேருந்து பாருங்கள். பெற்றோர்கள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். தாய் தந்தை ரெண்டு பேர்லையும் நம்ம முதன்மைப்படுத்த வேண்டியது யாரு? ஹதீஸ் அடிப்படையில் சொல்லுங்க. தாய். தாய் தானே? ரைட். ரெண்டு கேள்வி கேட்போம் கடைசியில், சரியா? இங்கால 2 அங்கால 2 கேள்வி கேட்போம், சரியா? அதுக்கான பரிசீல்களை அவங்க வழங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸ் பி ஹுஸ்னி ஸஹாபதி, நான் மிக நெருக்கமாக உறவு கொண்டாடுவதற்கு, தோழமை கொள்வதற்கு, நெருங்கி இருப்பதற்கு யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உம்முக, தாயின்டாங்க. சும்மமன், ரெண்டாவது யார்? அவங்க கேட்குற நோக்கம் என்ன? அந்த சஹாபி வேற யாரையாவது சொல்லுவாங்க. சும்மமன் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உம்முக, ரெண்டாவது தாய். மூணாவது திரும்ப சும்மமன் என்று கேட்டாங்க. திரும்பியும் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தாய். 3 தாய். அதுக்கப்புறம் கேட்டாங்க 3 முறை சொல்லி, 4வது கேட்டாங்க சும்மமன். சும்ம மன் கேட்ட பொழுது யார சொன்னாங்க? சொல்லுங்க. அபூக்க. அபூக்கண்டா வாப்பா. மாஷா அல்லாஹ். ஹைர். இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. இந்த ஹதீஸில் 3 விடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தாய் தாய்ன்னு சொன்னாங்க. அப்போ குடும்ப உறவை பேணுவதில் 4 கட்டம் இருக்குதுண்டா. தாய் தந்தைய விஷயத்தில் 3 பகுதி தாய்க்குரியது, 4வது தந்தை. அந்த ஹதீஸு கீழே ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது சஹீஹுல் புகாரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 விரிவுரைகள், என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஒரு 600 விரிவுரைகள், ஓர குறிப்பு சிறு குறிப்பு விரிவுரைகள்னு சொல்லி 600 விரிவுரைகள். அதில் சிறப்பானது ஃபத்துல் பாரி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்துல் பாரி. இன்னும் ஒன்று ஃபத்துல் பாரி இப்னு ரஜப் அல் ஹம்பலி, 4 ஃபத்துல் பாரின பேரில். ஹைர். அப்போ ஃபத்துல் பாரியில் இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு விரிவுரையாளர். இவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். எப்படின்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்கன்னு 3 விடுத்து சொல்லி 4வது அபூக்கன்னு சொன்னாங்க தானே? ஏன் சொன்னாங்கண்டா, முதலாவது உம்முக்க 10 மாசம் சுமக்கிறது தந்தையால முடியாது, தாயால மட்டும்தான் முடியும். அதுல முதலாவது உம்முக்க. 2வது உம்முக்க
தாய் பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிரசவ வலியை தந்தையால் ஒரு காலமும் உணர முடியாது. தாய் மட்டும்தான், பெண்ணால மட்டும்தான் அந்த உண்மையான வலியை உணர முடியும். அந்த இடத்திலையும் தாய். மூன்றாவது, அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டணும். 2 வருஷம் பால் ஊட்டணும். அது தாயால மட்டும்தான் முடியும். 10 மாசம் சுமக்கிறது, பிள்ளையை பெத்தெடுக்கிறது, 2 வருஷம் பால் ஊட்டுறது, அது தாயால மட்டும்தான் முடியும். வளர்ப்பதில் ஆணும் பெண்ணும் தாயும் தந்தையும் என்ன சேர்ந்து விடுகிறார்கள். 4வது அபூக்க. யார சொல்றாங்க? இமாம் இப்னு பத்தால் சொல்றது, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ஃபத்துல் பாரியில இந்த ஹதீஸு கீழே விளக்கமாக பதிவு செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்றால், ஒரு மனிதன் தாய்க்கு எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தந்தையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. தந்தையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், அல் வாலித் அவுசத் அபுவாபில் ஜன்னா, தந்தை சுவர்க்கத்தின் நடுவாயல்னு சொன்னாங்க. அல் வாலித் அவுசத் அபுவாபில் ஜன்னா, சஹீஹான ஹதீஸ். தந்தை சுவர்க்கத்தின் நடுவாயில். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும் இந்த ஹதீஸுக்கு? பொதுவாக அல் வாலித் தனியாக பயன்படுத்தப்பட்ட அது தாயும் வந்துருவாங்க. ஆனால் குறிப்பாக அந்த இடத்துல தந்தை சொல்லப்பட்டால் தாயும் வந்துருவாங்க. தாய் தந்தை சொர்க்கத்தின் நடுவாயில், அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய் தந்தையை பேணி கொண்டால் சொர்க்கத்தின் நடுவாயிலால் உங்களால் சொர்க்கம் போக முடியும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா தாய் தந்தையர்களுக்கு பிரார்த்திக்கும்படி வகுர் ரப்பி ரஹ்மா, அந்த துஆக்குரிய விளக்கத்தை சொல்லிருங்க ஷேக். தாய் தந்தையர்களுக்கு சொல்ற வகுர் ரப்பி ரஹ்முமா கமா ரப்பை. ஓகே, நான் பேசி பேசுவாங்க அல்லாஹ் தஆலா. அதனால தான் அற்புதமான அந்த வசனத்தில் வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அந்த வசனம் சூரத்துல் இஸ்ரா வரக்கூடிய வசனம். அல்லாஹ் வகலா ரப்புக, உங்களோட ரப்பு சட்டமாக சொல்கிறான், தீர்ப்பாக சொல்லுகிறான், எழுதி விட்டான், எங்களுக்கு கடமையாக்கி விட்டான். அல்லா தஅபுது, அவனை அன்றி நீங்க வேற யாரையும் வணங்காதீங்க. அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை அன்றி நீங்க வேற யாரையும் வணங்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? உபகாரம் செய்யுங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் அடி சொல்லிட்டு வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க கருணை என்ற, அன்பு என்ற, பாசம் என்ற, பரிவு என்ற இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா, நீங்க சொல்லுங்க, ரப்பிர் ஹம்ஹுமா, ரப்பே அந்த 2 பேருக்கும் கருணை காட்டு ரப்பே. எப்படி கருணை காட்டு? கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு எப்படி அவர்கள் என்னை வளர்த்தார்களோ அது போன்று நீ அவர்களை கருணை காட்டி இரக்கம் காட்டு. இந்த துஆவில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து இருக்குது. என்னென்றால், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம 5 மாதம் 7 மாதம் 8 மாதம் 10 மாதம் 1 வயசுல இருக்கும் பொழுது நமக்கு பெற்றோர்கள் பட்ட அவஸ்தைகள், அவங்க எங்களுக்காகப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், நீ அப்படி கேளு, நான் கொடுக்குறேன். ஏன்னா உனக்காக தன்னுடைய இரவு பகல் பாராது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு பிள்ளை கிடைச்சது, அதாவது கரு உண்டாகிறது முதற்கொண்டு அந்த பிள்ளையை சுமக்கிறது முதற்கொண்டு பெத்தெடுத்த பிறகு அதனுடைய பாலூற்ற காலப்பதிலேருந்து வளர்க்குற காலப்பதிலேருந்து எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பிடித்த சாப்பாடுகள், நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இது நமக்கு அந்த டைம்ல நமக்கு தெரியுமா? 6 மாசமா இருக்கும்போது நமக்கு தெரியுமா என்ன பட்டாங்கண்டு, கஷ்டப்பட்டாங்கண்டு? 7 மாசமா இருக்கும்போது தெரியாது. நம்ம ஒரு 10-12 வயசாகும் போது நமக்காக வேண்டி உழைக்கிறது விளங்கும். ஆனா அவங்க சின்ன வயசுல நமக்கு பட்ட கஷ்டம் நமக்கு ஒரு காலம் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், சின்னத்துல எப்படி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ யா அல்லாஹ், அது போன்று நீ அவர்களுக்கு கருணை காட்டு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், நீ கேளு, நான் அவர்களுக்கு கருணை காட்டுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தர நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த துஆவை என்ன செய்ய நம்ம அடிக்கடி சொல்லுங்க, பெற்றோர்களுக்காக ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஓதுமா? இன்ஷா அல்லாஹ் பொருள் உணர்ந்து ஓதணும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 6 விடயங்களை 3 சொல்றான். 2 தான், ஆனா அதை 3ஆவே சொல்றான். ஒன்று அதனுடைய பெருமதியை கருத்துல கொண்டு, ஒன்று அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல். இது 2 விஷயம். ஆனா ஒன்னாத்தான் சொல்றேன் சேர்த்து, அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூலை கட்டுப்படுங்க. இதுல எதை விட்டாலும் அவர் நரகவாதி. குர்ஆன் மட்டும் போது ஹதீஸ் தேவையில்லைண்டா அவர் நரகவாதி. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, தொழுங்க ஜகாத் கொடுங்க. தொழுவேன், ஜகாத்தை விட்டா
தொழுறாரு, சக்காத்தை நான் கொடுக்க மாட்டேன், அது இஸ்லாத்தில் இல்லைன்னா அவர் நரகவாதி. அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களோட பெற்றாருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ 6 விஷயத்தை 3ஆ சுருக்கி சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல, அனிஷ்குர்லி வலிவாலிதை. அதனால தான் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, தொழுகிறது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதாக அமையும், தொழுகையில பிரார்த்திக்கிறது பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதாக அமையும். அப்போ அனிஷ்குர்லி வாலிதை. அப்போ எனவே நம்ம இந்த விஷயத்தை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது, அவர்களுக்காக பிரார்த்திக்கிறது என்பது, நம்ம தொழுகிறது எப்படி முக்கியம் அதுபோன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்பது முக்கியத்துவம். அதில் குறிப்பாக இந்த துவாவை பொருளுணர்ந்து ஓத வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பெற்றோர் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஷேக் பேசினது புரிஞ்சுதா? முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, அது இன்பமான விஷயம் சரி, நம்மளை எச்சரிக்கக்கூடிய விஷயமும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஅ்புதுல்லா வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. குர்ஆனில் நிறைய இடங்கள் அல்லாஹ் இந்த மாதிரி தௌஹீதை பற்றி, அல்லாஹ்வை வணங்குதலை பற்றி அல்லாஹ் நினைவுபடுத்தும் போதெல்லாம் அல்லாஹ் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி கொண்டே வருகிறான். அல்லாஹ் இந்த விஷயத்தில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம், தௌஹீதுக்கு பிறகு, அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய மிக முக்கியமான காரியம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். இது இன்பமான செய்தி தானே? இதில் இன்னொரு எச்சரிக்கையான செய்தியும் இருக்கு. அப்படியே மாற்றமா சொல்லுங்க, ஷிர்க்கிற்கு பிறகு, அல்லாஹ்வை வணங்காதலுக்கு பிறகு, அல்லது அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு உறவை ஏற்படுத்தி அவனை வணங்குதலுக்கு பிறகு மிக மோசமான ஒரு காரியம், மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் உண்டென்றால் பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல். சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்வதுடைய முதல் அம்சம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தௌஹீத். அல்லாஹ் உங்களை அவனுடைய அப்தாக இந்த உலக வாழ்வில் ஒரு முஃமினாக, மறுமையில் ஒரு முஃமினாக, கபருடைய வாழ்வில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக, மறுமையில் மஹ்ஷரில் நல்லவர்களோடு எழுப்பப்படுவதற்குரிய அம்சமாக, விசாரணை எளிதாவதற்குரிய அம்சமாக அல்லாஹ் குர்ஆனிலே முதலாவது நிர்பந்திக்கின்ற காரியம் தௌஹீத். தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ்வை ஒருவன் நெருங்குவதற்குரிய காரியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களில் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய காரியம், என் மூலமாக படைக்கப்பட்டு என்னுடைய சக்தியால் உன்னை வெளியாக்கிய உன் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள். அதே அப்படியே மாற்றமா மறுபடியும் சொல்றேன், இந்த உலக வாழ்வில் இழிவான வாழ்வை வாழ்வதற்கு, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது இழிவான நிலையில் பிரிவதற்கு, கபருடைய வாழ்வில் தோல்வியுடைய காரியத்தை செய்வதற்கு மிக அம்சமான ஒரு காரியம், நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மறுமையும் வீணாவதற்கு ஒரு மிக மிக மோசமான காரியம் ஷிர்க். அந்த ஷிர்க்கிற்கு பிறகு இத்துணை வாழ்வையும் தரைமட்டமாக ஒரு செயலாக்கும் என்றால், இந்த உலக வாழ்விலிருந்து என் உயிர் பிரியும் போது என் பெற்றோர்களுடைய பொருத்தம் என் மீது இல்லை என்றால், அவ்வளவுதான். இதை பெருசா எப்படி விளக்குறதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு நபித்தோழருடைய சபை, இமாம் புகாரி தானே அதமுல் முஃப்ரதுல பதிவு செய்யணும், ஒரு பெண் லா அலம் அமலன் அக்ரபு இலல்லாஹ் மின் பிர்ரில் வாலிதைன், புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அதமுல் முஃப்ரதுல பதிவு செய்கிறாங்க இந்த நிகழ்வை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையில் ஒரு மனிதர் வர்றாரு. அவர் சொல்றாரு, இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன், ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிப்பதற்காக பெண் பேசினேன் விருப்பத்தோட. ஆனால் அந்த பெண் என் அல்லாத ஒருத்தனை விரும்பி திருமணம் செய்வதற்காக வேறொருத்தனை பெண் பேசி மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம நான்
கொலை செஞ்சுட்டார். ஃபஹல்லி மின் தௌபா, தண்டனை இருக்கு அவருக்கு. ஆனால் இவர் கேட்கிறது, எனக்கு தௌபா இருக்கா, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உன்னிடத்தில் உன் தாய் உயிரோடு இருக்கிறாளான்னு சொல்லி. அவர் சொன்னாங்க, இல்லை. இப்போ நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சு இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள். நபித்தோழர்கள் கேட்டாங்க, தோழர் அவர்களே, ஏன் அந்த ஆணிடத்தில் அவர் அந்த செஞ்ச பாவத்துக்காக தாய் உயிரோடு இருக்காளான்னு கேட்டீங்கன்னு. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த அந்த மாணவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை ஏந்திய நிலையில், லா அலமு அமலன் அக்ரபு இலல்லாஹி மின் பிர்ரில் வாலிதா, எனக்கு ஒரு செயலை தெரியாது அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. சுப்ஹானல்லாஹ், இதை விட என்ன வார்த்தை சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் நம்ம தாய் தந்தை உயிரோடு இருந்தால், இந்த செய்திகளில் ஏதாவது நம்முடைய வாழ்வில் இருந்தால், அல்லாஹ்வுக்காக மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்க. அவங்க இடத்துல அவங்க மரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. இந்த உலகத்தில் இதைவிட ஒரு நல்ல காரியம், பாவமான காரியம் இருக்க முடியாது. பணிவிடை செய்வதும் மாறு செய்வதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வது. தாய் தந்தை தான் மிக முக்கியமான அம்சம் உறவுகளில். மனைவியை விட அல்லது கணவனை விட ஒரு பெண்ணுக்கு நெருக்கமாக, ஒரு ஆணுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவு தாய் தந்தை. அந்த பணிவிடையை விட்டுட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய மனைவி இடத்திலையும், எவ்வளவு பெரிய பட்டத்தை உங்களுடைய குழந்தைகளிடத்திலையும், இந்த ஊர் மக்களிடத்திலையும், அல்லது உலகத்திடத்திலையும், அல்லது வேறு எந்த ஒரு அமலை நீங்கள் சுமந்திருந்தாலும், இந்த ஒரு அமலில் முழுமையாக இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை அவனுடைய அப்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். குடும்ப உறவுகள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது குறிப்பாக தாய், அதுபோல் தந்தை, சில பொழுது தாயை விட தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டங்களும் இருக்கிறது. உதாரணமாக தாய் அவங்களோட குடும்ப பின்னணி பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கும். அப்போ அவங்கள கவனிக்கிறதுக்கு அண்ணன்மார் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தந்தை ஒரு வயசு தாண்டிக்க பிறகு அவர் தனியே தான் இருப்பார். அவங்கள யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. வாப்பா, அப்பான்னு சொல்லுவாங்க, அத்தா. சில கட்டங்களில் அவர் தனிமையில் இருப்பார், யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப தேவைப்படும், ஆனால் அவருடைய அந்த கௌரவம் பிள்ளைகிட்ட கேட்குறதுக்கு மனசு விடாது. அப்படி சில பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனால் தாய்க்கு உங்களோட அக்கா, அது மாதிரி நிறைய சகோதர சகோதரிகள்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க. தந்தை சில பொழுது உடப்பட்டு விடுவார். அப்போ அந்த கட்டங்களை நம்ம புரிந்து, சில கட்டங்களில் தந்தையை நாம் அனுசரிக்க வேண்டும், சில கட்டங்களில் தாயை விட தந்தையை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயினுடைய ஒரு உபகாரத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சன்மானத்தை நீங்கள் விளங்கணுமாயிருந்தால் உவைசுல் கர்னி உடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, உவைசுல் கர்னி வருவார், அவர் சஹாபி அல்ல, சஹாபின்னா ரசூலா பார்த்து ஈமான் கொள்ளணும். ஆனால் அவர் வர இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அவர் வர இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் மூத்தா அதாவது ரசூல்லா உவைசுல் கர்னி பின்னால் வருவார்னு சொல்கிறாங்க. அவர் அவங்களோட பாவத்துக்காக இஸ்திக்பார் செய்யும்படி உங்களுக்காக பிரார்த்திக்கும்படி அவர்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஹதீஸ்லேயே வருது, அவருக்குரிய தாய் ஒன்று இருந்தாங்க, தாயோட உபகாரம் தான், அவங்க தாய்க்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மாதிரி அறிஞர்கள் சொல்லும் பொழுது, அவர் ஏன் ரசூலா சந்திக்க வரையில் என்ற காரணத்தை சொல்லும் பொழுது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தாங்க என்பதை ஹதீஸ் துறை அறிஞர்கள் இதுக்கு விளக்கமாக சொல்லுவார்கள். அப்போ எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தும் அந்த அந்தஸ்தில் கௌரவத்தில் அவர்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள முடியாவிட்டாலும் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வதனுடைய சிறப்பை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால் உவைசுல் கர்னி சஹாபாக்களோட சிறந்தவர் என்ற அர்த்தத்தில் சொல்ல இல்லை. சில இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை, சில மனிதர்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறார்கள் என்றால் அது சிறப்பை கருத்தில் கொண்டு. அதனால தான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் எனக்கு குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுது. சொர்க்கத்தில் சரியான செய்தி, குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டுது. அப்போ நான் பார்த்தேன், யார் என்று பார்த்தால் அங்கே ஹாரிஸா இப்னு நுஅமான் என்ற சஹாபியுடைய சத்தம். எங்கே குர்ஆன் ஓதுறாரு? எங்கே? சொர்க்கத்தில்.
அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாருன்னு நான் பார்த்தேன். அப்போ ஹாரிஸ் சாஹிபு நோமான் சொல்லிப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கதா கெல் பிர் கதா கெல் பிர், பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னா அப்படி தான் செய்யணும். பெற்றோருக்கு உபகாரம் செய்தால், இப்படி செஞ்சால், நீங்கள் இப்படி அழகான முறையில் பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் உங்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்துவான். இப்படி உபகாரம் செய்யுங்க. அவரை பற்றி நிறைய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. எப்படி அவர் தாய்க்கு உபகாரம் செஞ்சாங்க. அந்த மனிதர், அதில் ஹதீஸில் வருது, தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து கௌரவிச்சான். சொர்க்கம் அந்த அமல் செய்கிற இடம் இல்லை, ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே ஒரு தாய்க்கு உபகாரம் செய்வதன் மூலமாக, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எந்த அளவு தூரம் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் நம்மளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. கடைசியாக நாம் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் அது ஒரு ஆழமான ஒரு விரிவான தலைப்பு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றால், இதாமாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால், நீங்கள் மரணிச்சிட்டால், நான் மரணித்தால், இன்கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், அவருடைய அமல்கள் எல்லாமே அதாவது அவரோட மரணித்ததோட அமல்கள் துண்டிக்கப்பட்டுரும். அவருக்கு அதுக்கு பிறகு அமல் செய்ய முடியாது. ஆனால் 3 விடயங்களை தவிர அவர் மரணித்தாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும், அவருடைய கபருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். அதில் ஒன்று என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யுன்தஃபா பி, அவர் கற்ற கருவி, பயனுள்ள கல்வி, அந்த கல்வியினால் மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார். இப்போ நீங்கள் ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறீங்க என்றால், நீங்கள் மரணித்தாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ளே வந்துட்டீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்கிறதுனா, நாங்கள் விட்டுட்டு போகிற பாவங்களுக்கு தானே அதுவும் கபருக்குள்ளே வரும். அதனால் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய உசூலி, அதாவது உசூல்கள், ஹதீஸுக்குரிய உசூல்கள், கோட்பாடுகள், அதில் மிக முக்கியமான உசூல் ஃபிக்ஹில் மிக முக்கியமான அறிஞர் இமாம் ஷாத்திபி. அவருடைய புத்தகம் இருக்கிறது அல் முவாஃபகாத். அதில் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அதனால் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் மரணித்து அவனோட பாவம் மரணிக்க இல்லை. அதில் ஒரு விளக்கத்தை இப்போ எடுத்துக்கொள்ளணும்னா, இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்கிறாரு, வந்து ஷேர் பண்ணி விட்டார். அவர் மரணிச்சிடுவார். அது சுற்றி 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 கியாமத்து நாள் வரைக்கும் சுற்றுற வரைக்கும் கபருக்குள்ளே போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ, அந்த படத்தை பார்ப்பார்களோ, அவனுடைய பாவம் கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அவர் மரணிச்சிட்டாரு, பாவம் மரணிக்கவில்லை. இவருக்கு நாசம் உண்டாகட்டும், இவருக்கு அழிவு உண்டாகட்டும், இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த இடத்துல என்னண்டா, இல்மு யுன்தஃபா பிஹி என்பது கபருக்குள்ளே வரும். அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போகிற ஜஹில் மடமையும் கபருக்குள்ளே வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எனவே தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ரசூல் சொன்னாங்க, 2வது சதகா ஜாரியா. நம்ம விட்டு போகிற சதகா ஜாரியா, கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கக்கூடாது. சில பொழுது என்கிட்ட கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம். நீங்கள் ஒரு பிள்ளைய சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறது இருக்குதானே, அது நீங்கள் கோடி சதகா ஜாரியா செய்கிறத விட சிறந்தது. அந்த பிள்ளையை நீங்கள் சாலிகான பிள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா சதகா ஜாரியாவாக விட்டுட்டு போகிறீங்க, சாலிகான பிள்ளையாக விட்டுட்டு போகிறீங்க. 3வது சொன்னாங்க, வலதுன் சாலிஹது உலகு, வலதுன் சாலிஹது உலகு, தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய, தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிகான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாலியான குழந்தையை விட்டு போங்க, அவர் பிரார்த்திப்பாருன்னு சொல்லி. இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை, எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதக்கா ஜாரியாவும் இல்லை, அப்படி 2ம் இல்லைண்டா, உங்களோட பிள்ளையை சாலிகான ஆக்குனீங்கண்டா, அதன் மூலமாக உங்களோட பிள்ளையிட இல்மின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும். உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக, அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதக்கா ஜாரியா வரும். மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார், அந்த பிள்ளையை சதக்கா ஜாரியாவாக மாறி விடுவார். நம்ம விட்டுட்டு போகிற பெரிய சதக்கா ஜாரியா நம்மளோட பிள்ளை தான். அப்போ எனவே என்ன செய்யணும்னால், எல்லா வகையில் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும். நம்ம தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்மளோட பொருளாதாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்முடைய எல்லா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என் பிள்ளைக்காக நிறைய உழைப்பாங்க. ஆனால் உழைச்சிட்டு நம்மளோட ஒமானில் சரி, துபாயில் சரி, கத்தாரில், குவைத், சவுதி 40-30 வருஷம் மாடாக உழைச்சி போட்டு பிள்ளைகளுக்காக உழைச்சி எல்லாம் அனுப்புவாங்க, இதுங்குவாங்க. திரும்ப பிள்ளையினுடைய கல்வியை பார்க்க மாட்டாங்க. நம்ம 2ஐயும் கவனித்து கொள்ளணும், கூடாதுன்னு சொல்ல வரையில் பெரும்பாலும் இந்த 2லையும் கவனம் செலுத்தணும். எதையுமே பார்க்க மாட்டாங்க. நல்லா புள்ள சந்தோஷமாக இருக்கணும், கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறதுக்கு போவாங்க நாட்டுக்கு. அண்மையில் ஒரு செய்தி, ஒரு சகோதரியுடைய ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தான். அவங்க
அவங்களோட அப்பா வந்து 30-40 வருஷம் சவுதியில் வேலை செஞ்சுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்துக்கிறார். வந்து இன்னும் ஒரு வாரம் தான் ஆகி திருமணம் முடிகிறதுக்கு. அப்போ அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, கொண்டு போய் சரி பண்ணிட்டாங்க. திரும்பி வார வழியில் மவுத். அப்போ இவ்வளோ செலவழிச்சார், இவ்வளோ சம்பாதிச்சார், பிள்ளைகளுக்காக செஞ்சார். அவர் திருமணம் நடத்துறதுக்கு அவருக்கால அது முடியலை, அல்ல நாடையில். அப்போ நம்ம நினைக்கிறோம் என்னடா, நம்ம சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகளை போய் கவனிப்போம்னு நினைப்போம். ஆனால் சில பொழுது பிள்ளைகளை கவனிக்காமல் பிள்ளை ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும். நம்ம காசை மட்டும் கொண்டு போவோம். அந்த காசை எடுத்து நமக்கு முன்னாலே புள்ள குடிக்கும், நமக்கு முன்னாலே சிகரெட் குடிக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதனால் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும், அக்கறை எடுக்க வேண்டும். அதையும் நாங்கள் பொறுப்பென்று, அதனால் சுசலம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் அன் ராயத்தி. இது பொறுப்பு, சாதாரண விஷயம் அல்ல. பிள்ளைகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அமானிதத்தை பற்றி கேட்கப்படும். இதா துய்யாத்தில் அமான ஃபந்ததுரிசா, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் கியாமத்தை எதிர்பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பொறுப்புகள் தாண்டு, நம்ம குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பிள்ளையை பார்க்கறது இல்லை, அதில் கரிசனை எடுக்கிறது இல்லை. ஆனால் பெரிய உலகத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இந்தியாவோட அரசியல், அமெரிக்காவோட அரசியல், அந்த நாடு இந்த நாடு எல்லாம் பேசுவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே பிள்ளை எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கல. எனவே அதுவும் அமானத் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த செய்தியை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். முடிச்சு கொடுங்க, ஏதாவது சொல்லி முடிச்சு. வலதும் சாலே சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? சாலிஹான பிள்ளை எப்படி உருவாகும்? எப்படி உருவாகும்? நம்ம சாலிஹா இருந்தால் தான் சாலிஹான பிள்ளை உருவாகும். அப்படிதானே? நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணால் வைக்கலாம், உருவாகாது. சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம், ஆனால் உருவாகுமா? நம்ம தொழுகையாளியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளையும் தொழுகையாளியாக இருக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவிடை செய்யக்கூடிய, துவா செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தால் தான் பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நம்ம மனோ இச்சைகளை விட்டு, ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க. இன்னைக்கு எதிர்மறையாக எல்லாமே இருக்குது. பிள்ளை குர்ஆனை ஓதணும், ஆனால் ஆப்பாக்கு குல்ஹுவல்லா அஹத் அந்த 3 சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது. பிள்ளை தொழுகணும் 5 வக்தும், ஆனால் வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க. பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும், ஆனால் வாப்பா அம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க. இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும், ஆனால் மார்க்கத்தோடு வளராது, அல்லாஹ் நாடாத வரைக்கும். எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு, மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்தி கொண்டு வளரும் என்றால், இயற்கையாகவே வளரும் என்றால், அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே. இல்லை நம்ம சொல்றதுக்காக செய்யலாம், நம்ம சொல்றதுக்காக மதரசா போகலாம், சொல்றதுக்காக தொழலாம், சொல்றதுக்காக குர்ஆனை மனனம் செய்யலாம், சொல்றதுக்காக ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம். ஆனால் அது வாழ்வா மாறுமா அப்படின்னா, வாழ்வா மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால் காரணம் நம்ம தான் இருப்போம். நம்மை பார்க்காத, நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில், நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலிஹ் என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையாக உருவாக முடியாது. அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம், மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்தான். அது நம்மளை சீர்படுத்தி கொள்ளணும். இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தருக்காகத்தான் அமல் செய்கிறோம், யாரும் மற்றவங்களுக்காக அமல் செய்கிறது இல்லை. ஒரு கணவனுக்காகத்தான் அமல் செய்கிறான், அப்படிதான். கணவனுடைய பொறுப்பை அவன் சரியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கணவன் சரியான கணவனாக இருக்கிறான். மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லை அங்கே. ஒரு மனைவி தன்னுடைய செயல்பாட்டில் சரியாக இருந்து நல்ல மனைவியாக ஆகி அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவி அமல் செய்கிறாள். அந்த பிள்ளையும் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைச்சு சொன்னாங்க, ஃபாத்திமா, ஒரு தந்தை என்பதால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம், ஆனால் மறுமையில் லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்திலிருந்து உன்னை என்னால் பாதுகாத்து விட முடியாது. தந்தை என்பதால், உன் நபி தந்தை என்ற காரணத்தால், முஹம்மது ரசூல் என்ற காரணத்தால், யா அல்லாஹ் என்னுடைய வாப்பா முஹம்மது ரசூல் எனக்கு சொர்க்கத்தை கொடுலாம் போய் அல்லாட்ட நீ கேட்டுற முடியாது ஃபாத்திமா. நீ செய்யக்கூடிய அமல் உன்னை பாதுகாக்கும். இப்போ கணவன் செய்யக்கூடிய அமல் கணவனை பாதுகாக்கும், தந்தையை பாதுகாக்கும்.
மனைவி செய்யக்கூடிய அமல் மனைவியை பாதுகாக்கும், பிள்ளைகள் செய்யக்கூடிய அமல் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஆனால் இதோடைய தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாவை வணங்குவதில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹாவான பெண்ணாக மாற்றும், கணவனை சாலிஹான கணவனாக மாற்றும், பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையாக மாற்றும். இது எல்லாமே ஒரு தொடர்பு. இந்த மூன்று துருவங்களாக இருந்து மார்க்க தொடர்பில், அல்லாஹுடைய தொடர்பில், குர்ஆனுடைய தொடர்பில், சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில், குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால், இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும், குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும், அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் காசு பணம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமாக லட்சக்கணக்காக இருக்கலாம். நெருக்கடியான வாழ்வில் தான் அந்த குடும்பம் இருக்கும், அல்லாஹ்வுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கும் வரை. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம். முடிச்சுக்கொள்ளலாம். அதாவது ஷேக் சொன்னதில் ஒரு செய்தி என்னென்றால், வாழ கற்றுக் கொடுக்காமல் வாழ்ந்து கற்றுக் கொடுங்கள். நீ வாழ், இப்படி வாழ்னு சொல்லி பிள்ளைகளை நெறிப்படுத்த தேவையில்லை. நம்ம வாழ்கிறது அவங்களுக்கு பாடமாக இருக்கணும். நம்ம வாழ்கிறது மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ கற்றுக் கொடுக்காதீர்கள், வாழ்ந்து என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தந்தை தாய் கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் அவருடைய சொர்க்கத்தில் தரஜா கூடும். அப்போ அந்த மனிதர் கேட்பார், எப்படி இது? அப்போ சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக்கலக், உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்கிற இஸ்திக்ஃபார் தான் நீ கபருக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னோட சொர்க்கத்தில் தரஜாவை கூட்டுதுன்னு சொல்லப்படும். அப்போ எங்களோட பெற்றோர்கள் மரணிச்சிருந்தால் ஒரு சாலியான பிள்ளையாக என்ன செய்யணுமோ அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஹதீஸ் ரவாஹு இப்னு மாஜா வஸ்ஸஹஹுல் அல்பானி, சஹீஹான ஹதீஸ். அப்போ எனவே அதிகமாக மரணித்த பெற்றோர்கள் இருந்தால், இந்த நேரத்தில் நமக்கு உபாரம் செய்ய கிடைக்கலன்னு நினச்சிருந்தா அவர்களுக்காக சதக்கா செய்யுங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துஆ செய்யுங்க. ஒட்டுமொத்த நம்முடைய இந்த கலந்துரையாடலுடைய சுருக்கம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா قرة أعين وجعلنا للمتقين إماما والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. சூரா ஃபுர்கான்ல கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. வஇபாதுர் ரஹ்மான் அல்லாஹ் பேசிக்கிட்டே வரான். அல்லாஹுடைய அடியார்கள், ரஹ்மான் அடியார்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்று தான், யா அல்லாஹ் ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களோட மனைவி மக்கள், வதுர்ரியாத்தினா எங்களோட குடும்பம் சந்ததி. துர்ரியாத்தினா யாரு? எங்களோட குடும்பம். இவங்களேருந்து குர்ரத்த அயுன், கண் குளிர்ச்சி தரக்கூடியவர்களை நீ ஆக்குவாயாக, நன்கொடையாக தருவாயாக. இந்த கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா, எங்களை ஆக்குவாயாக. லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களாக இல்லை, முத்தகீன்களுக்கு தலைவர்களாக. அப்போ தலைவர் எப்படி இருப்பார்? தலைவர் எப்படி? அப்படி தான் மக்கள் இருப்பாங்க. அப்போ தலைவராக இமாமாக ஒருவர் இருந்தால் அந்தளவு அவரிடத்துல என்ன பண்புகள் இருக்கணுமோ, முத்தகீன்களுக்கு இமாமாக இருக்கிறார் இருந்தால் அவர் எவ்வளோ பெரிய முத்தகியாக இருப்பார். அந்தளவு யா அல்லாஹ் எங்களை ஆக்குன்னு நம்ம பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கையை தெரிவு செஞ்சு அதை அந்த அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.